தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இலங்கை மக்கள் பட்டுட்டு இருக்க அந்த கஷ்டங்கள் இருக்குல்ல, இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, கனமழை, அது கூடவே சேர்ந்த லேண்ட்ஸ்லைட்ஸ், நிலச்சரிவுகள், இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ பேர் உயிரிழந்திருப்பாங்கன்னு ஒரு கவுண்ட் எடுத்தா, ஏன்பா வெள்ளத்தில் மட்டுமே 479 பேர் உயிரிழந்திருக்காங்கப்பா அப்படின்றாங்க. அப்போ நிலச்சரிவில் சிக்கினவங்க அவங்க நிலைமை. ஸோ இந்த நம்பர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 500 கிராஸ் பண்ணிடுச்சு மக்களை. இப்போ ஸ்ரீலங்கா வாழ் மக்களே சில பேர் நமக்கு பேசுகிற பண்ணத்தை நம்ம சொல்கிறாங்க, பிரதர் இங்கே 500 அது மாரி சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேரும் புதைஞ்சு போயிருப்பாங்க நிறைய பேருமே. இப்போ நாங்கள் இங்கே நிறைய பிரேதங்களை கண்டெடுத்துட்டு இருக்கோன்னு சில காட்சிகளை காமிச்சாங்க. சத்தியமாக அதை உங்ககிட்ட காட்ட முடியாத மக்களே, கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. சேத்துல புதைஞ்சிருக்க ஒரு பிரேதங்களும், குழந்தைங்க, வயசானவங்க சேத்துல அந்த பிரேதங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த நிலமை தான். இழுக்கிறப்ப கை கால் தனியாக விவரிக்க கூட முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு அங்கே 1000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் இங்கே ஏற்பட்டிருக்கும் அப்படின்ட்டு அங்கே இருக்க இலங்கை மக்கள் அடித்து சொல்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் காணாமல் போனவங்க எண்ணிக்கை 350 தாண்டி இருக்குங்க. இலங்கைக்கும் இந்த காணாமல் போனவங்க எண்ணிக்கைன்ற விஷயத்தையும் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இலங்கை யுத்தம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். இப்போ ரெண்டாவதா வெள்ள அனர்த்தம் சார்ந்த பேச வேண்டியதாகிடுச்சு. இலங்கை விவசாயம் இருக்குல்ல, ஆக்சுவலாக அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இதை பற்றி நிறைய பேர் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. 2,73,000 நெற்பயிர் நிலங்கள் இருக்குல்ல, அது காலி, டெஸ்ட்ராய், முழுமையாக அழிஞ்சிருக்கு இந்த பெருவெள்ளத்தில். 1077 டேங்க்ஸ் டேமேஜ்டு, 483 டேம்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு, 1936 கேனல்ஸும் டேமேஜ்டு, அண்ட் 328 இந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்சஸ் ரோட்ஸ் இருக்குல்ல, அதாவது அந்த சாலைகள் இருந்தால் தான் அந்த சாலைகள் மூலமாக நாம் அந்த விவசாய நிலத்தை அடைய முடியும். அப்பேற்பட்ட ரோட்ஸும் டேமேஜ்டு, அப்படி நீங்கள் விவசாய நிலத்தை அடைய முடியும். இது 305 மைனர் இரிகேஷன் சேனல்ஸும் டேமேஜ்டு. இவ்வளோ தாக்கங்களை இலங்கையில் விவசாய பூமி ஃபேஸ் பண்ணியிருக்கு. இந்த அனர்த்தங்களுக்கு மத்தியில் இலங்கை பாராளுமன்றம் கூடுச்சுங்க. பாராளுமன்றம் அவை ஆரம்பிக்கும் போதே 1 நிமிடம் வரைக்கும் எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. இந்த ஃப்ளட்டில் இறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மக்கள் உயிர் போயிருக்கு பாருங்க. இதை சார்ந்து எல்லாருமே மௌன அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் விவாதங்களே ஆரம்பித்தாங்க. அந்த விவாதம் ஒரு மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேபினெட் என்ன பண்ணியிருக்காங்க, இலங்கை ரூபாய் மதிப்பில் ஒரு இந்த 50 பில்லியன் ருபீஸ் வரைக்கும் அவங்க ரிலீஃபுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இது கேபினெட் அப்ரூவ் பண்ணிடுச்சு இலங்கையில். அது கூடவே கவர்மெண்ட் இன்னொரு விஷயம் அப்ரூவ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, இந்த ஸ்கூலில் படித்தவங்க, கல்லூரியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு, மொத்தமாக ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு தலா 25,000 ரூபா அவங்க நாட்டு மதிப்பில் கொடுக்கறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னா ஒரு நாட்டோட 2 முதுகெலும்புன்னு எடுத்துக்கிட்டா, ஒன்று விவசாயம், இன்னொன்று கல்வி. இது 2 சார்ந்த ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க ஸ்ரீலங்கா அரசு. ஹெல்த் மினிஸ்ட்ரி இப்போ என்ன தெரியுமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஃப்ளட் ஹீட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ திரும்பவும் சர்வீஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெருவெள்ளம் ஏற்பட்டு மருத்துவமனை சேவைகள் கரெக்டாக மக்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல, அந்த நிலைமை இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ அந்த நிலைமை கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த நேஷனல் பார்க்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் திரும்ப ஓப்பன் பண்ணுறாங்களாம் டூரிஸ்ட்டுக்காக. ஏன்னா இலங்கையோட பெருமளவு வருமானம் எங்கேருந்துங்க வருது, டூரிசம். இது எல்லாம் தெரிஞ்சதுனால தான் இந்த டைம்லேயே அதெல்லாம் ஓப்பன் பண்ணுற விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீலங்கா கவர்மெண்ட். ஆக்சுவலாக என்ன பொறுத்தவரைக்கும் போல்டு மூவுங்க. ஏன்னா எத்தனை நாடுகள் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ பெரிய அடியை வாங்கிட்டு விழுந்திருக்க நாடுகள் நம்ம பெருசாக பார்த்துருப்போம். ஆனால் ஸ்ரீலங்கா பார்த்தீங்களா, விழுந்த அதே இடத்துல எழுந்துக்கணும், இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்களா, ஹேட்ஸ் ஆஃபுங்க. அந்த கவர்மெண்ட் இதில் பாராட்டியே தீரணும் நம்ம. இன்னொரு பக்கம் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸ்ரீலங்கா. இது என்னன்னா, இப்போ அவங்க டூரிசம் சார்ந்த விஷயங்களை ஓப்பன் பண்ணதான் சொல்லிட்டாங்க. இதை நம்பி டூரிஸ்ட் வரீங்க அப்படின்னா உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை, அதுக்காக இதை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இங்கே வர டூரிஸ்ட்டுக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நம்பரை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்கா டூரிசம் எமர்ஜென்சி அண்ட் அசிஸ்டன்ஸ் சென்டர் நம்பரை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1912 24/7 இந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்குன்ட்டு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இன்னொரு நல்ல விஷயமா சொல்லிடுறேன், வெள்ள நீர் வடிய ஆரம்பிச்சிருக்குங்க. நல்ல விஷயம் இப்போதைக்கு அதுதான். இந்த கடுவெல்ல பத்திரமுள்ள இடையில இருக்க ரோடு இருக்குல்ல, சமீபத்தில் பார்த்துருந்தீங்க காட்சிகள்லாம், அந்த அளவுக்கு எல்லாமே சேதமடைஞ்சு பிளாக் ஆகிருந்துச்சு. அது ஒரு வழியா வெள்ள நீர் வடிய வடிய ரீஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ஒரு பெரிய அனர்த்தம் நடக்கிறப்ப வதந்திகளும் புரளிகளும் கூடயே சேர்ந்து பரவல. அது போல நிறைய பேர் நிறைய விஷயங்களை பரப்பி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ கூட அர்ச்சனா இருக்கார்ல எம்பி, அவர் வெள்ளத்தில் சிக்கி இறந்துட்டாருன்னு பயப்புள்ளிங்க போற போல ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. கடைசியில் அர்ஜுனா அவர்களே ஏங்க நான் சாகலா இல்லைங்க அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே வீடியோ வெளியிடுற அளவுக்கு போயிடுச்சு விஷயம். இதெல்லாம் பார்த்த ஸ்ரீலங்காவோட சிஐடி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்பா இது போல் இந்த ஃபேக் கிளைம்ஸு ரூமர்ஸு இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த நேரத்தில் பரப்பாதீங்க. ஏன்னா நாடே இப்போ ஃபுல்லாக டிசாஸ்டர் கிரைசிஸில் இருக்குது. அதேமாரி யாராவது பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜெயிலில் தான் தம்பி இருக்கணும் பார்த்துங்க அப்படின்னு சிஐடி வார்ன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 57 சோஷியல் மீடியா போஸ்ட்டை அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த போஸ்ட் போட்டவங்களை பற்றியும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ தனிப்பட்ட நபர்கள் மேலே இருக்க வன்மத்தை தயவு செஞ்சு இந்த நேரத்தில் பரப்பி விட்டு எதுக்கு இது போல் ஏற்கனவே உடஞ்சி போயிருக்க இலங்கை மக்களை திரும்ப உடச்சிக்கிட்டு இருக்கணும். ஏகேடி நம்ம அனுரகுமார் திசாநாயக் அவர்கள், ஸ்ரீலங்காவோட ஜனாதிபதி, அவர் இந்தியாவை மனப்பூர்வமாக பாராட்டி நன்றி தெரிவிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு இந்தியா எங்களுக்கு இறங்கி வந்து பண்ணது ஒரு முறையும் இதுக்கு நாங்கள் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோன்னு அவர் உணர்ச்சி மிகுதியில் பேசியிருக்காருங்க. ஆனால் இந்தியா எந்த அளவுக்கு பெரிய மனசு பண்ணது பாருங்க. அதிபர்கிட்ட இருந்து இந்த அளவுக்கு பாராட்ட வாங்கியாச்சு. ஆனாலும் நாம் பண்ணுற உதவியை நிறுத்தலை. நம்ம ஏர்ஃபோர்ஸோட C-17 விமானம் இருக்குல்ல, அது ஸ்ரீலங்காவுக்கு போயிடுச்சு. திரும்ப திரும்ப இந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸும் எய்ட் பொருட்களையும் சுமந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா இந்த அளவுக்கு நிறைய உதவி பண்ணதுன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்க திரும்ப திரும்ப உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட அவங்க ஹியூமனிட்டரியன் எய்ட் சார்ந்து நிறைய பொருட்களை ஸ்ரீலங்கா கொண்டு போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக சமீபத்தில் நாமளும் கவர் பண்ணியிருந்தோம், நிறைய ஊடகங்களும் கவர் பண்ணியிருந்தாங்க. இது போல் பாகிஸ்தான் அனுப்பிச்ச அந்த பொருட்கள் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கு, 2024 மென்ஷன் ஆயிருக்கு. இது எப்படி அவங்க பண்ணலாம், சரியான விஷயமா இது அப்படின்னு கேள்வி எல்லாரும் கேட்டிருந்தோம். அது காரணம் பாகிஸ்தானை குறை சொல்லியே தீர்ன்றதுக்காக இல்லை. அப்படி இருந்தால் பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவில் பண்ணிட்டு இருக்க நல்ல விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதை நம்ம காண்பிச்சிருக்க போகிறதில்ல. நாம எந்த ஒரு கான்டென்ட்டையும் அப்படி நம்ம அணுகுனதே கிடையாது. அடிச்சே ஆகணும், தூக்கியே ஆகணும்லாம். அவங்க பண்ணுற விஷயத்த கரெக்டாக தப்புனா தப்பு, சரினா சரி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அந்த எக்ஸ்பைரி இஷ்யூ கூட வெளியே கொண்டு வர காரணமே ஸ்ரீலங்கா மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற அந்த நோக்கத்தில் மட்டும்தான். ஆனால் இப்போ அங்கே இருக்க ஸ்ரீலங்கா மக்கள் எங்களுக்கு சில வீடியோஸ் போட்டோஸ்லாம் அமுச்சு விட்டுருந்தாங்க. அதில் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க,
ப்ரோ என்னன்னா அந்த பேக் மட்டும் தான் ப்ரோ தப்பாக இருக்குது. 2024 பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கல அந்த பேக் தான் தப்பே தவிர உள்ளே இருந்த பொருட்கள்லாம் அந்த தண்ணி பாட்டில் பிஸ்கட் பாக்கெட் இது போலாம் இருக்குது. அதில் எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்தோம் ப்ரோ கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விளக்கத்தையும் இப்போ உங்ககிட்ட தெளிவாக கொடுத்துட்றேன். ரைட்டு. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப் இருக்கார்ல, அவர் ஏகேடி அவர்கள் அனுர்குமார் திசாநாயக் அவர்கள்கிட்ட பேசியிருக்காங்க. வேறு எதனா உதவி வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவம் சார்ந்த அரசு சார்ந்த நம்மளுக்கு 1000 முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கிட்ட இருந்தாலும் பேசியிருக்காங்களே, அதை வரவேற்கலாங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வீரர்கள்லாம் ஸ்ரீலங்கா மக்களுக்கு இந்த கூடாரங்கள் இருக்குல்ல, இதை அமைக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, டென்ட்ஸை கொடுக்குறாங்க. அப்புறம் லைஃப் ஜாக்கெட்ஸு, போட்ஸு இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஈடுபட்டு இருக்காங்க. இலங்கை சார்ந்து வானிலை ஆய்வு மையம் அடுத்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும், ஆனால் சொல்லிடுறேன் அந்த மேட்டரை. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, அப்புறம் உவா இந்த மாகாணங்கள்லையும், ஹம்பந்தோட்டை, மாத்தளை இந்த மாவட்டங்கள்லையும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிற பகுதிகளை பற்றி சொல்லணும்னாக்கா இடி மின்னலோடு ஒரு கனமழை கூட எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இலங்கையில் இந்த பகுதி மட்டும்தான் மழையிலிருந்து தப்பிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பகுதியோட மிச்சம் கிடையாது. அந்தளவு தான் மழை சார்ந்த வானிலை மையத்தோட அறிவிப்பும் இருந்துகிட்டு இருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. உலக நாடுகள் உங்களுக்கு இன்னும் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க மக்களே? இந்த கேள்வியை இலங்கை மக்கள் தான் டைரெக்டாக கேட்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஹெல்ப்லாம் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தான். உங்களோட கருத்துக்கு தான் இப்போ உலகளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுமே. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.